கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, கண்ணாடியில் சுபாவ முகம். ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடன் தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். யாக்கோபு 1:23-24 வசனங்கள். நாம் அனைவரும் நமது முகத்தை கண்ணாடியில் பார்ப்பது உண்டு. நாம் அலங்கரிக்கும் போதோ வெளியில் கிளம்புவதற்கு முன்பு நமது முகத்தை கண்ணாடியில் பார்க்கிறோம். இந்த கண்ணாடி நமக்கு 3 வித காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது, நமது முகம் அழுக்காக இருக்கும்போது அந்த கரையை உள்ளதை உள்ளபடி காட்டும். எந்த அளவு கரை இருக்கிறதோ அந்த அளவை மாத்திரம் நமக்கு கண்ணாடி பிரதிபலித்து காட்டும். அதே போல நாம் எந்த அளவு குறை மற்றவர்களிடம் காண்கிறோமோ அதை மாத்திரம் அப்படியே கூற வேண்டும். அதை மிகைப்படுத்தியோ ஜோடித்தோ துரும்பை தூணாக்கியோ கடுகை மலையாக்கியோ நாம் விரித்து கூறுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. நமது முகத்தில் உள்ள கரையை எப்படி கண்ணாடி சுட்டி காட்டுகிறதோ அதே போல நாம் நமது நண்பர்களிடமோ நமது உறவினர்களிடமோ காணப்படும் குறைகளை நாம் சரியாக உள்ளதை உள்ளபடி சுட்டி காட்டும்போது அது எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் உறவுகள் முறியாமல் இருப்பதற்கு உதவும். அடுத்ததாக, கண்ணாடி முன் நாம் நிற்கும்போது மாத்திரமே நமது குறையை அது காட்டும். கண்ணாடியை விட்டு நாம் விலகிவிட்டால் நமது குறை நமக்கு தெரியாது. அதே போலதான் நம் முன்பாக நிற்கும் மனிதர்களிடம் மாத்திரம் அவர்களிடம் காணப்படும் குறையை நேரடியாக நாம் கூற வேண்டும். அவர்கள் நம்மிடம் இல்லாத போது நாம் மௌனமாய் இருப்பதே நலம். நாம் புரணி பேசி அவர்கள் இல்லாத இடத்தில் அவர்களை குறித்து நாம் முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது. நேரடியாக கண்ணாடி எப்படி கரையை சுட்டி காட்டுகிறதோ அதே போல நேரடியாக சுட்டி காட்டுவது நல்லது. நம் முன்பு இல்லாதவரிடம் குறை கூறாமல் மௌனமாய் இருப்பது சிறந்தது. மூன்றாவது, இந்த கண்ணாடி நம் முகக்கரையை காட்டும்போது நாம் இந்த கண்ணாடியின் மீது கோபமோ எரிச்சலோ கொள்வது கிடையாது. அது நம்மிடம் உள்ள குறையை நாம் அறிந்து கொள்ள உதவுகிறது. அதற்காக அந்த கண்ணாடியை நாம் எந்தவித தவறும் சொல்வது கிடையாது. அதே போல நம்மை குறை கூறுபவர்கள், நம்மிடம் இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுபவர்கள் மீது கோபமோ எரிச்சலோ நாம் கொள்ளாமல் நமது தவறை திருத்திக் கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை கண்ணாடி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்திலும் கூட, ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியில் தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கண்ணாடி உணர்த்தும் 3 காரியங்களையும் நாம் கைக்கொள்வது நமது வாழ்வில் நன்மையை கொண்டு வரும். அதே போல வேத வசனத்தை நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதில் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் கை கொள்ளுகிறவர்களாய் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எத்தனையோ செய்திகள், வசனங்களை நாம் கேட்கிறோம். அதன் வழியில் நாம் நடக்கும்போது நிச்சயம் நமக்கு அது நன்மையை தேடி கொண்டு வரும். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, கண்ணாடியில் எப்படி சுபாவ முகத்தை பார்க்க முடிகிறதோ அதே போல இந்த கண்ணாடி எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவரே, எங்களது கரையை அது உள்ளதை உள்ளபடி காட்டுவதைப் போல மற்றவர்களிடம் நாங்கள் உள்ளதை உள்ளபடி கூறுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். மிகைப்படுத்தி பேசுகிற காரியங்களை எங்களை விட்டு அகற்றியறலும். அதே போல கண்ணாடி குறையை காட்டும், அது முன்பாக இல்லாவிட்டால் மௌனமாகி விடும். அதே போல நாங்கள் பழகுகிற நண்பர்களிடம் நேரடியாக குறைகளை சொல்லுவதும் அவர்கள் இல்லாத நேரத்தில் முதுகுக்கு பின்னால் பேசாமல் இருக்கிறதுக்கும் எங்களுக்கு கற்றுத்தாரும். அதே போல் கோபமோ எரிச்சலோ கண்ணாடியின் மீது யாரும் கொள்வது கிடையாது. அதே போல் குறைகளை சுட்டி காட்டுகிற நபரிடம் கோபப்படாமல் திருத்தி கொள்ளும் கிருபைகளை தந்தரலும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வதித்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.